ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வுக்கான பார்ட் 9 வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம 8 பார்ட்ஸ் வந்து தொடர்ந்து போட்டிருக்கோம். அதாவது 10ஆம் வகுப்பு தமிழில் உள்ள 8 இயல் முடிச்சாச்சு. இது வந்து 9வது இயல். இதுதான் வந்து லாஸ்ட் பார்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் நான் ப்ளேலிஸ்ட்டோடைய லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இயல் 9 ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை பார்த்துக்கோங்க. கருத்தாழமும் வாசக சுவைப்பும் கலந்து இலக்கியங்கள் படைத்தவர் ஜெயகாந்தன். ஃபஸ்ட்டு லைனே இது கூட கொஷினாக வந்து கேட்கலாம். கருத்தாழமும் வாசக சுவைப்பும் கலந்து இலக்கியங்கள் படைத்தவர் ஜெயகாந்தன். சமகால கருத்துக்களையும் நிகழ்வுகளையும் சமகால மொழியில் சமகால உணர்வில் தந்தவர் ஜெயகாந்தன். இலக்கியத்திற்கான பெரும் விருதுகளை வென்றவர் மற்றும் மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர். ஜெயகாந்தனுடைய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா அவருடைய காலகட்டம் 24/4/1934 8/4/2015 வரைக்கும். அதாவது ஏப்ரல் மந்த்து 24ஆம் தேதி 1934 ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி 2015 வரைக்கும். ஜெயகாந்தன் பெற்ற விருதுகள் என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்காரு பாருங்கள். குடியரசுத் தலைவர் விருது, உன்னை போல் ஒருவன் திரைப்படத்துக்காக. சாகித்ய அகாடமி விருது, சில நேரங்களில் சில மனிதர்கள் இந்த புதினத்துக்காக வாங்கியிருப்பார். சோவியத் நாட்டு விருது, இமயத்துக்கு அப்பால். அதுக்கப்புறம் ஞானபீட விருது, தாமரை திரு விருது. இது எல்லாமே ஜெயகாந்தன் வாங்கிய விருதுகள். சமூக அமைப்பின் முரண்பாடுகளை எழுத்திலே அப்பட்டமாக காட்டியவர் ஜெயகாந்தன். நேர்முக எதிர்முக விளைவுகளை பெற்றவர். உள்ளடக்க விரிவால் மனிதாபிமானத்தை வாசக நெஞ்சங்களில் விதைத்தவர். யார்? ஜெயகாந்தன் தான். தன்னை அறிதல் என்பதிலும் தன்னை உணர்தல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் ஜெயகாந்தன். என் எழுத்துக்கு ஒரு லட்சியம் உண்டு. நான் எழுதுவது முழுக்க வாழ்க்கையிலிருந்து நான் பெறும் கல்வியின் விளைவும் எனது தனி முயற்சியின் பயனுமாகும் என்று கூறியவர் ஜெயகாந்தன். தர்மார்த்தங்களை உபதேசிக்கு வியாசர் எழுதியது. தர்மார்த்தங்களை உபதேசிக்கிறதுக்காக வியாசர் எதை எழுதினார்? பாரதத்தை எழுதியிருப்பார். அடுத்தது, கலைத்தன்மைக்கு எந்தவித குறைவும் வராமல் கலாதேவியின் காதற் கணவனாகவும் சமுதாயத்தாயின் அன்பு புதல்வனாகவும் இருந்ததுதான் நான் எழுதுகிறேன் என்றவர் ஜெயகாந்தன். கலைத்தன்மைக்கு எவ்வித குறைவும் வராமல் கலாதேவியின் காதற் கணவனாகவும் சமுதாய தாயின் அன்பு புதல்வனாகவும் இருந்துதான் நான் எழுதுகிறேன் சொன்னவர் ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை. இதை யார் சொல்லியிருப்பார்னா அசோகமித்திரன். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி எப்போவுமே இந்த பிங்க் கலரில் அந்த மாதிரி ஹைலைட் பண்ணி கொடுத்துருந்தாங்கனாலே கண்டிப்பாக அது வந்து கொஷினிங் ஏரியான்னு அர்த்தம். ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை. அதே போல் துவேஷத்தை பரப்புவது அவருடைய இயல்புக்கு சற்றும் ஒவ்வாதது. அவர் அரசியலில் தொடர்ந்து பங்கு பெறாமல் போனதற்கு இது கூட காரணமாக இருந்திருக்கலாம் என்று கூறியவர் அசோகமித்திரன். கச்சிதமான உருவம், கனமான உள்ளடக்கம், வலுவான நடை, புது கருத்துக்கள், புது விளக்கங்கள், ஆழம், கணம், இந்த அம்சங்களை ஜெயகாந்தன் சிறுகதைகளில் பூரணமாக காணலாம். இது வந்து வாசகர்கள் கிட்ட இருந்து வந்த கருத்து. தீபம் இதழில் வந்து வந்திருக்கோம் 1967. நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், இவைகள் ஜெயகாந்தன் என்ற செம்மாந்த தமிழனின் சிறப்பான அடையாளம் என்று கூறியவர் செல்லப்பன். செல்லப்பன். ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதைகளை பார்க்கலாமா? சிறுகதைகள் வந்து குருபீடம், யுகசந்தி, ஒரு பிடி சோறு, உண்மை சுடும், இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரா, புதிய வார்ப்புகள். இதெல்லாமே வந்து அவர் எழுதின சிறுகதை தொகுப்பு. அடுத்தது அவர் எழுதிய குறும்புதினங்கள் என்னென்னு பார்க்கலாமா? பிரளயம், கைவிலங்கு, ரிஷி மூலம், பிரம்ம உபதேசம், யாருக்காக அழுதான், கருணையினால் அல்ல, சினிமாவுக்கு போன சித்தாளு. அடுத்தது அவர் எழுதின புதினங்கள் பாருங்கள். பாரிசுக்கு போ, சுந்தரகாண்டம், உன்னை போல் ஒருவன், கங்கை எங்கே போகிறாள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இன்னும் ஒரு பெண்ணின் கதை, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம்.
இது எல்லாமே வந்து அவர் எழுதின புதினங்கள். இந்த புதினம், குறும்புதினம், சிறுகதைகள் இது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஏன்னா ஒரு நூலை கொடுத்துட்டு இது வந்து ஜெயகாந்தன் எழுதின நூல் நமக்கு தெரியும், ஆனால் இது வந்து சிறுகதையா, குறும்புதினமா, புதினமா அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ ஒரு 4-5 டைம் கண்டிப்பாக வந்து திரும்பவும் ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது மொழிபெயர்ப்புகள். அவர் எழுதின மொழிபெயர்ப்புகள் பார்த்தோன்னா, வாழ்விக்க வந்த காந்தி, ஃப்ரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றினுடைய தமிழாக்கம் எழுதியிருப்பார். ஒரு கதாசிரியனின் கதைன்னு சொல்லிட்டு முன்ஷி பிரேம்சந்தினுடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருப்பார். திரைப்படமான படைப்புகள், அதாவது ஜெயகாந்தனுடைய திரைப்படமான படைப்புகள் என்னென்னா, சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஊருக்கு 100 பேர், உன்னை போல் ஒருவன், யாருக்காக அழுதான். இது 5 வந்து திரைப்படமாக வந்த படைப்புகள். அடுத்தது, அது ஒரு தவம், நீங்கள் கதையென்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களே, அது காலத்தின் ஒரு வாழ்க்கையின் சாசனம் என்று ஜெயகாந்தன் எந்த புதினத்தின் முன்னுரையில் எழுதியிருக்கிறார்? பாரிஸுக்கு போ, இந்த முன்னுரையில் தான் எழுதியிருப்பார் 1966. எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும், பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் என்ற பாடலில் ஜெயகாந்தன் யாரை பற்றி எழுதியிருக்காரு? இதில் வந்து ஜெயகாந்தன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றி தான் வந்து எழுதியிருப்பார். எதற்காக எழுதுகிறேன், இந்த கட்டுரை வந்து யாருடையது? ஜெயகாந்தனுடையது தான். எதற்காக எழுதுகிறேன். தர்க்கத்திற்கு அப்பால் எனும் சிறுகதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? யுகசந்தி. யுகசந்தியில் தான் வந்து இடம்பெற்றிருக்கு. தர்க்கத்திற்கு அப்பால், யுகசந்தி. சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் ஜெயகாந்தன். சித்தாலு என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள கவிதையின் ஆசிரியர் நாகூர் ரூமி. சித்தாலு நாகூர் ரூமி. பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும் என்ற கவிதையை இயற்றியவர் நாகூர் ரூமி. அந்த எப்போவுமே அந்த பாடல் வரிகளை பார்க்குறப்ப முதல் 4 வரிகளும் கடைசியில் உள்ள 4 வரிகளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், கண்டிப்பாக வந்து பார்த்துக்கணும். அடுத்தது, வாழ்வில் தலைக்கணம் பிடித்தவர் உண்டு, தலைக்கணமே வாழ்வாக ஆகி போனது இவளுக்கு என்ற கவிதையை இயற்றியவர் நாகூர் ரூமி. நாகூர் ரூமியோடைய இயற்பெயர் முகமது ரஃபி. நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். நாகூர் ரூமி 80களில் எந்த இதழில் எழுத தொடங்கினார்னா, கணையாழி அப்படிங்கிற இதழில் தான் எழுத தொடங்கியிருப்பார். நாகூர் ரூமியின் பன்முக திறன்கள்னு பார்த்தா கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு. நாகூர் ரூமியின் படைப்புகள் எந்த இதழ்களில் வெளியாகியுள்ளது? மீட்சி, சுபமங்கலா, புதிய பார்வை, குங்குமம், கொல்லிப்பாவை, குமுதம். இந்த இதழ்கள்லாம் நாகூர் ரூமியோடைய படைப்புகளை நம்ம பார்க்க முடியும். நாகூர் ரூமியினுடைய கவிதை தொகுதிகள் நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் எல்லாமே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல். நாகூர் ரூமி படைத்துள்ள நாவல் கப்பலுக்கு போன மச்சான். கப்பலுக்கு போன மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவலை எழுதியிருப்பார். தேம்பாவணி என்ற நூலின் ஆசிரியர் தேம்பாவணி வீரமாமுனிவர். தேம்பாவணியோடைய ஆசிரியர் யார்? வீரமாமுனிவர். கிறித்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான். கிறித்துவுக்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான். இவரை அருளப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அருளப்பன். திருமுழுக்கு யோவான அருளப்பன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யோவான் தான். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யோவான். வீரமாமுனிவர் அருளப்பனுக்கு தன் காப்பியத்தில் என்ன பெயரிட்டுள்ளார்? கருணையன். வீரமாமுனிவர் அருளப்பனுக்கு தன்னுடைய காப்பியத்தில் கருணையன் அப்படிங்கிற பெயரை வச்சிருப்பார். கருணையன் தன் தாயார் எலிசபெத்துடன் கானகத்தில் வாழ்ந்து வந்தார். கருணையனுடைய தாயார் யார்? எலிசபெத். எலிசபெத் அவர்களோட தான் அவர் வந்து காட்டில் வாழ்ந்து வந்திருப்பார். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்கென்று என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தேம்பாவணி. தேம்பாவணி.
காய்மணியாகு முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் அந்தோ என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் தேம்பாவணி. உய்முறை அறியேன் ஓர்ந்த உணர்வினொத்து உறுப்பும் இல்லா என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் தேம்பாவணி. எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஃபஸ்ட்டு லைன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், உவமணி காணம் கொள் என்று ஒளித்து அழுவ போன்றே. இதுவும் வந்து தேம்பாவணி தான், வீரமாமுனிவர் இயற்றியது. வீரமாமுனிவர் திருச்சி ஆண்ட எந்த மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் உருது மொழியை பயின்றார்? அவர் வந்து சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுறதுக்காக தான் 2 மாதத்தில் உருது மொழியை கற்றுக்கிட்டு இருப்பார். வீரமாமுனிவருக்கு சந்தா சாஹிப் வழங்கிய பட்டம் இஸ்மத் சந்நியாசி. இஸ்மத் சந்நியாசி அப்படிங்கிறது ஒரு பாரசீக சொல். இந்த பாரசீக சொல்லுக்கு தூய துறவி அப்படின்னு பொருள். தேம்பா கூட்டல் அணி என்பது வாடாத மாலை அப்படின்னு சொல்லிட்டு பொருள் தரும். தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என்பது தேன் போன்ற இனிய பாடல்களினுடைய தொகுப்பு. தேம்பாவணியுடைய பாட்டுடை தலைவன் யாருன்னா சூசையப்பர். சூசையப்பர் தான் தேம்பாவணியுடைய பாட்டுடை தலைவர். கிறித்துவினுடைய வளர்ப்பு தந்தை சூசையப்பர். யோசேப்பு வளன் அப்படின்னு சொல்லுவோம். சூசையப்பர். தேம்பாவணியில் எத்தனை காண்டம் மற்றும் படலம் உள்ளது? தேம்பாவணியில் 3 காண்டமும் 36 படலமும் உள்ளது. தேம்பாவணியில் மொத்தம் 3615 பாடல்கள் இருக்குது. தேம்பாவணி 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்ட நூல். வீரமாமுனிவருடைய இயற்பெயர் கான்ஸ்டான்சு ஜோசப் ஃபெஸ்கி. தமிழினுடைய முதல் அகராதி சதுரகராதி. வீரமாமுனிவர் இயற்றிய நூல்கள் சதுரகராதி, தொன்னூல் விளக்கம். தொன்னூல் விளக்கம் வந்து இலக்கண நூல். அடுத்தது வந்து பரமார்த்த குரு கதைகள். ஒருவன் இருக்கிறான் என்ற துணை பாடத்தினுடைய ஆசிரியர் கு. அழகிரிசாமி. ஒருவன் இருக்கிறான் கு. அழகிரிசாமி. ஒருவன் இருக்கிறான் கதை கு. அழகிரிசாமி சிறுகதைகள் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. அரசு பணியை உதறிவிட்டு முழுதாக எழுத்து பணியை மேற்கொண்டவர் தான் கு. அழகிரிசாமி. மென்மையான நகைச்சுவையையும் சோக இழையையும் ததும்ப கதைகளை படைப்பதில் பெயர் பெற்றவர் கு. அழகிரிசாமி. கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் கு. அழகிரிசாமி. கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் வந்து கு. அழகிரிசாமி தான். கு. அழகிரிசாமி யாருக்கு எழுதிய கடிதங்கள் இலக்கிய தரம் வாய்ந்தவை? கீராக்கு எழுதிய அந்த கடிதங்கள் தான் இலக்கிய தரம் வாய்ந்தவர். கி. ராஜநாராயணன், அதுதான் கீரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படைப்பின் உயிரை முழுமையாக உணர்ந்திருந்த கு. அழகிரிசாமி பல இதழ்களில் பணியாற்றியவர். கு. அழகிரிசாமி எங்கு இருந்தபோது படைப்பாளர்களுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சி அளித்தார்? அவர் மலேசியாவில் இருந்தப்போ தான் படைப்பாளர்களுக்கு வந்து படைப்பு தொடர்பான பயிற்சி அளிச்சிருப்பார். பதிப்புமணி, நாடகம் என பல துறைகளிலும் முத்திரை பதித்தவர் கு. அழகிரிசாமி. தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டு திறனாய்வு நூல்களையும் படைத்தவர். இவர் நிறைய திறனாய்வு நூல்களை படைச்சிருக்காரு. ஒருவன் இருக்கிறான் என்ற கதை கலைமகள் இதழில் 1966 பிப்ரவரி மாதம் வெளியாகி இருக்கும். ஆலங்கானத்து 5 வரை இருத்து, முன் தோன்றிய மூத்தக்குடியில் கொடுத்துருப்பாங்க இந்த வரி. ஆலங்கானத்து 5 வரை இருத்து அரசு பட அமர் உழக்கி என்ற வரி இடம்பெற்ற நூல் மதுரை காஞ்சி. ஆலங்கானம் என்ற ஊர் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. செய்யுளுக்கு அழகு சேர்ப்பது எது? அழகுனாலே அணிந்தன சொல்லுவோம். அப்போ செய்யுளுக்கு அழகு செய்து சுவையை உண்டாக்குவன அணிகள். இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி. போருழுந்தெடுத்து ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள அணி தற்குறிப்பேற்ற அணி தான் இருக்குது. தீவகம் என்ற சொல்லுக்கு பொருள் விளக்கு. தீவகம் அப்படின்னா விளக்கு. செய்யுள்ள ஓரிடத்துல நின்ற ஒரு சொல் அச்செய்யுளினுடைய பல இடங்கள்லையும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவது தீவக அணி. தீவகம்னா விளக்கு. தீவக அணி எத்தனை வகைப்படும்? தீவக அணி 3 வகைப்படும். முதல்நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம். சேந்தன வேந்தன் திருநெடுங்கண் தெவ்வேந்தர்
ஏந்து தடந்தோள் இழிக்குருதி பாய்ந்து என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள அணி தீவக அணி. பொருள் பாருங்க. சேந்தன அப்படின்னா சிவந்தனன்னு அர்த்தம். தெவ்வுனா பகைமை. சிலை வில் மிசை மேலே புல் பறவை. நிரல் என்பதனுடைய பொருள். நிரல் அப்படின்னா என்னது? வரிசைன்னு அர்த்தம். நிரல்னா வரிசை, நிறைனா நிறுத்துதல் அப்படின்னு அர்த்தம். சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை அணி. நிரல் நிறை அணி எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையினை கேட்பவர்களின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தன்மை நவிர்ச்சி அணி. தன்மை நவிர்ச்சி அணி எத்தனை வகைப்படும்? தன்மை நவிர்ச்சி அணி பார்த்திங்கன்னா 4 வகைப்படும். பொருள் தன்மை அணி, குணந்தன்மை அணி, சாதித்தன்மை அணி, தொழிற்தன்மை அணி அப்படின்னு சொல்லிட்டு 4 வகைப்படும். மெய்யிற் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் என்ற பாடலில் வரும் அணி. தன்மை இது தன்மை நவிர்ச்சி அணி. இந்த பாடல் சிலப்பதிகாரத்தில் வழக்குரை காதையில் வந்த அணி. எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மை ஆகும் என்ற வரி இடம்பெற்ற நூல் தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரம். இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும். இவ்வடிகளில் கற்காலம் அப்படிங்கிறது ஏழ்மை. சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினார். வாய்மையே மழைநீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி உருவக அணி. கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். இக்கூற்றில் இருந்து நாம் புரிந்து கொள்வது சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார். சேரர்களின் பட்ட பெயர்களில் குறிப்பிடத்தக்கவை. சேரர்களுடைய பட்ட பெயர்களில் குறிப்பிடத்தக்கவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கொல்லி, வெற்பன், மலையமான். சொல்லும் பொருளும் பார்க்கலாம். இது தேம்பாவணியில் உள்ள சொல்லும் பொருளும். சேக்கை படுக்கை, யாக்கை உடல், பிணித்து கட்டி, வாய்ந்த பயனுள்ள. இளங்கூழ் இளம்பயிர், தயங்கி அசைந்து, காய்ந்தேன் வருந்தினேன். கொம்பு கிளை, புழை துளை, கான் காடு, தேம்ப வாட, அசும்பு நிலம். உய்முறை வாழும் வழி, ஓர்ந்து நினைத்து கடிந்து விளக்கி. உவமணி மணமலர், படலை மாலை, துணர் மலர்கள். அடுத்தது இலக்கண குறிப்புகள் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான இலக்கண குறிப்புகள் இது. காக்கென்று, காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம். கண்ணீர் என்பதன் இடைக்குறை. தாய்மணி, உய்முறை, செய்முறை இதெல்லாமே வினைத்தொகைகள். மெய்முறை வேற்றுமை தொகை. கைமுறை 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தக்க தொகை.
பகுபத உறுப்பிலக்கணம் வந்து பார்த்துக்கோங்க. அரி ஏன் ஒழித்து, அரி கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் ஏன், அரி பகுதி ஈய சந்தி, ஆ எதிர்மறை இடைநிலை, புணர்ந்து கெட்டது, ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. ஒழித்து ஒளி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ, ஒளி பகுதி இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, ஊ வினையற்ற விகுதி. அடுத்தது எப்போவுமே வந்து அறிவை விரிவிசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நூல்களை வந்து கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அந்த 3 நூல்களை பார்த்துடலாமா? இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கு. யானை சவாரி, பாவண்ணன், கல்மரம், திலகவதி, அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில், நா முருகேச பாண்டியன். அடுத்தது கலை சொற்களையும் பார்த்துருவோம். ஹியூமனிசம் மனிதநேயம், கேபினெட் அமைச்சரவை, கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ் பண்பாட்டு எல்லை, கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள். ஸோ இதோடு நம்மளுக்கு வந்து இயல் 9 முடியுது. இயல் 9 மட்டும் இல்லை, டோட்டலாக நம்ம 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கு எல்லா இயலுமே வந்து முடிச்சாச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபஸ்ட் இயல் அன்னை மொழியிலேருந்து இப்போது ஜெயகாந்தனுடைய நூல்கள் வரைக்கும் எல்லாமே வந்து முடிச்சிட்டோம். இந்த 9 இயல்லேருந்து தான் உங்களுக்கு வந்து கொஷின் வரப்போகுது. எல்லாமே வந்து நீங்கள் உங்கள் பக்கத்தில் புக்கு வச்சுக்கிட்டு இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இம்பார்ட்டண்ட்டாக எல்லா லைன்லேருந்துமே வந்து கொஷின்ஸ் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிவிஷனுக்கு கண்டிப்பாக இது பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 11th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல் 11th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க இதை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ. அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் தனித்தனியாக வந்து ரிவைஸ் பண்ணலாம். நூல்கள், அதுக்கப்புறம் நூல் ஆசிரியர்கள், அந்த நூல் குறிப்பு, அது எல்லாமே வந்து இப்போது ஸ்டார்டிங் இப்போது ஃபஸ்ட் இயர் எடுத்துக்கிட்டோமா, அப்போ அதில் வந்து என்னென்ன வந்து நூல் குறிப்பெல்லாம் இருக்குது, அதே போல் செகண்ட் இயரில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த பாக்ஸ் டேட்டாஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டேட்டாஸ் அது எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு October 19 எக்ஸாமா, அதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக நம்ம சூப்பராக ப்ரிப்பேர் ஆகிடுவோம். வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.